பீஃப் பேன் அப்படின்ற ஒரு பிரச்சனை உருவானதுக்கு அப்புறம் செலிபிரிட்டிஸ் சைட்ல இருந்து பல பேர் அவங்க கருத்துக்களை ட்விட்டர்ல கொட்டியிருக்காங்க. யார் யார் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த ஒரு வீடியோல நீங்க பார்க்க போறீங்க சார். ஃபர்ஸ்ட் நம்ம தனி ஒருவன் அரவிந்த் சுவாமி அவர்கள், ரோஜா அரவிந்த் சுவாமியிலிருந்து இப்போதைக்கு ஒரு தனி ஒருவனா மாறிட்டாரு. இருந்தாலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு நீங்க கொடுக்குற ஆற்றலை கொட்டி இந்த பீஃபை பேன் பண்றதுல நீங்க காட்டுற அந்த அக்கறையை அப்படியே தூக்கிட்டு போய் மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றதுல காட்டினீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா உலக அளவுல ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிற குழந்தைகள் அதிக அளவுல இருக்கிற நாட்டுல இந்தியாவும் ஒண்ணு. ஆனா நாம என்ன பண்றோம், ஏற்கனவே மேல இருக்கிற உணவுகளை பறிக்கிற வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம சித்தார்த் முன்னாடியே பயங்கர காட்டமா தான் பேசியிருந்தாரு. இப்ப என்ன சொல்லியிருக்காருன்னா, மிஸ்டர் பிஜேபி உங்ககிட்ட அதிகாரம் இருக்கு, அதை பயன்படுத்தி நாட்டை முன்னேற்றுங்க, மக்களோட தனிப்பட்ட விஷயங்களை தலையிடுறத நிப்பாட்டிங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு போடு போட்டிருக்காரு. பீஃப் பேனை பத்தி நடிகர் எஸ்.வி. சேகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, குதிரை நாய் இறைச்சி அமெரிக்கா ஐரோப்பாவில் தடை, பன்றி இறைச்சி 70+ இஸ்லாமிய நாடுகளில் தடை, இந்தியாவில் பசு இறைச்சி தடை, இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் கஸ்தூரி இந்த பீஃப் பேன் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பீஃப் பேன் அப்படின்றது தேவையில்லாத ஒரு விஷயம். என்ன சாப்பிடணும் அப்படின்றது அவங்களோட ஒரு விருப்பமா இருக்கணும். அது இதை நீ சாப்பிடணும், இது நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது யாருக்குமே உரிமை கிடையாது. ஆனா அதே சமயம் இந்த ஒரு பீஃப் பேனுக்காக ஐஐடியில மாணவர்கள் போராட்டம் நடத்துறது, மாட்டிறைச்சி திருவிழா நடத்துறதுங்கிறது சரியான விஷயம் கிடையாது. அப்போ நீங்க நடத்துற திருவிழாவுக்கும் மொத்த போராட்டத்துக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஐஐடியில படிக்கிற மாணவர்கள் இந்த போராட்டத்தை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி ட்விட்டர்ல சொல்லியிருக்காங்க சார். இதெல்லாம் இந்த பக்கம் தமிழ்நாட்டில இருந்து வந்திருக்கிறதுனா, பாலிவுட்ல இருந்து நிறைய செலிபிரிட்டிஸும் ட்வீட் பண்ணிருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் ரவீனா டாண்டன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹிந்துஸ் எல்லாருமே வெஜிடேரியன்ஸ் தான், இருக்கிற எல்லா உயிர்களையும் மதிக்கிறவங்க தான், அதனாலதான் மரத்தையும் சரி மாட்டையும் சரி நாம கடவுளா கும்பிட ஆரம்பிச்சோம். ஆனா என்னோட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பீஃப் பேன் அப்படின்றது என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நீங்க சொல்லக்கூடாது நாங்க என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அது ஒவ்வொருத்தனோட தனிப்பட்ட சாய்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஹான் அக்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ அவர் வார்த்தைகள் வச்சு விளையாண்டுருக்காரு. நம்ம கமலஹாசன் ஃபேனா இருப்பார் நினைக்கிறேன். ஸோ இன் நவ் மகாராஷ்டிரா யூ கேன் ஹாவ் அ பீஃப் வித் சம் ஒன் பட் யூ கான்ட் ஹாவ் பீஃப் வித் சம் ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் பீஃப் அப்படின்றதுக்கு 2 அர்த்தம் இருக்குன்றதுக்கே இப்போ அவர் சொல்லி தான் நமக்கு தெரியுது. அதுக்கு அடுத்ததா விஷால் தத்லானி என்ன சொல்லியிருக்காருன்னா, தண்ணி, கரண்ட், விவசாயிகள் தற்கொலை பண்ணிக்கிறது, குழந்தைங்க பசியில இறந்து போறது, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இதே அளவுல ஒரு அர்ஜென்சியை காமிச்சு அதெல்லாம் சால்வ் பண்ணாங்கன்னா சந்தோஷமா இருக்கும். அதை விட்டு போட்டு தேவையில்லாத வேலைகளுக்கெல்லாம் நீங்க பண்ணிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி #beef ban அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அடுத்தது வீர் தாஸ், ஸ்டாண்டப் காமெடியன் வீர் தாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, மகாராஷ்டிரா கவர்மெண்ட் நீங்க பசுக்களுக்கு பார்ஷியாலிட்டி பார்த்ததன் காரணமாக இந்த சிக்கன் கோட்டோட ஓட்டு பேங்க் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவர் ஸ்டாண்டப் காமெடியன் தானே, அதனால அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பாலிவுட் சைட்ல இருந்து வந்திருக்கிற கருத்துக்கள். ஆனா இதெல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி மகாராஷ்டிராவோட சிஎம் தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர் ட்விட்டர்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, தேங்க்ஸ் அ லாட் ஹானரபிள் பிரசிடென்ட் சார் ஃபார் த அசென்ட் ஆன் மகாராஷ்டிரா அனிமல் பிரிசர்வேஷன் பில். அவர் ட்ரீம் ஆஃப் பேன் ஆன் கவு ஸ்லாட்டர் பிகம்ஸ் அ ரியாலிட்டி நவ். மாடுகள் வெட்டப்படுறதை தடுக்கணும் அப்படின்ற எங்களோட ஒரு கனவு இன்னைக்கு நினைவாயிருக்கு அப்படின்னு சொல்லி தேவேந்திர ஃபட்னாவிஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க சார். உலகமெங்கும் பரவி இருக்கும் தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், அதிகாரிகளின் அலட்சியத்தால் புறக்கணிக்கப்பட்டுள்ள திட்டங்கள், லஞ்ச புகார்கள் மற்றும் சமூக அவலங்களை இந்த உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்ட விரும்புகிறீர்களா? உங்கள் செல்போன் மூலமோ அல்லது தங்களிடம் இருக்கும் கேமரா மூலமாகவோ பிரச்சனைகளை வீடியோவாக பதிவு செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். உங்கள் பகுதி பிரச்சனைகளை உலகுக்கு வெளிச்சப்படுத்தி அப்பிரச்சனைகள் நீங்க வழி செய்வதுடன் உங்களுக்குரிய சன்மானத்தையும் வழங்குகிறோம். இவர்கள் மாட்டை பற்றி பேசுவது மாட்டின் மீது கரிசனம் கொண்டு அல்ல, இந்த மாட்டினங்களை அழிப்பதற்கு ஒரு வேறு விதமான ரூட்டில் திருப்பி வர்றாங்க. பெப்சி முடிவு கொண்டான், இனிமேல் பெப்சி விற்க முடியாது இந்தியாவில், அதனால அவன் பால் விற்க உள்ள வந்துட்டான். ஸோ இதே மாதிரி ரிலையன்ஸ் ஹெரிட்டேஜ் விலைக்கு வாங்கிட்டு இருக்கான். இது போன்ற கம்பெனிகளை உள்ளே கொண்டு வருவதற்காகத்தான் இந்த திட்டம்.